ஸ்ருதியோட அம்மாவால அசிங்கப்பட போற விஜயா சீக்கிரமாவே மீனாவை புரிஞ்சுக்கிட்டு மீனாவை தன்னோட மருமகளை ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாமே ரெடியா வச்சிருக்கல, என்னோட ஃப்ரெண்டு வந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஸ்ருதியோட அப்பா அங்க சுதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அங்க விஜயா இருந்துகிட்டு, என்ன சம்பந்தி இதெல்லாம், இது வீடா இல்ல ஏதாவது பார்ட்டி ஹாலா, இப்படி சரக்குகளை ஊத்தி இப்படி வச்சிருக்கீங்க, பார்க்குறவங்க இல்லை வரவங்க ஏதாவது நினச்சா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா கேட்க, ஐயோ சம்மந்தி, உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது, இது பார்ட்டினா எல்லாருமே குடிப்போம், நான் மட்டும் இல்லை இங்கே வரவங்களும் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியோட அம்மா பேசுனதை கேட்டதும் இங்கே விஜயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. சம்மந்தி, உங்களுக்கு இது பார்க்க பிடிக்கலனா நீங்கள் வேணால் ரூமுக்குள்ளே போய் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுதா சொல்ல இங்கே விஜயாவோ தலையிலேயே அடிச்சுக்கிட்டு ரூமுக்குள்ளேயும் போயிடுறாங்க. ஹலோ ரவி, எங்கடா இருக்க, சீக்கிரமா நீயும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பதட்டத்தோட பேச, அம்மா என்னாச்சுமா, எனக்கு ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சம் லேட் ஆகும், நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்கம்மா, இன்னைக்கு வேற கொஞ்சம் செலிப்ரேட் டேல, அதனால ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா இருக்கு, நானும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவியுமே ஃபோனை வைக்க வேற வழி இல்லாமல் சகிச்சிக்க முடியாமல் ரூமுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க விஜயா. இன்னொரு பக்கம் எங்கள் ஸ்ருதியோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு அங்கே வீட்டுக்குள்ளே வர வீட்டில் வந்த எல்லாருமே பார்ட்டி பாட்டுன்னு ரொம்பவுமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. ரொம்ப சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரூம் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்து பார்க்க, அங்கே பொண்ணுங்கள்ல இருந்து எல்லாருமே குடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து இங்கே விஜயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. கருமும் இதெல்லாம் ஒரு குடும்பமா, போயும் இந்த ரவி எங்க போய் பொண்ணு எடுத்திருக்கான் பாரு, நான் கூட ஸ்ருதி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன், ஸ்ருதி நல்ல பொண்ணு தான், ஆனா அவங்க குடும்பம் தான் இப்படி கேவலமட்ட குடும்பமா இருக்கு, இல்ல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளால இருக்க முடியாது, சீ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இங்க தன்னோட மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அப்படியே கோபத்தோட நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அங்க சுதாவோ, சமந்தி என்ன சமந்தி அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இங்க வாங்க எங்களோட வந்து இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி நீங்களும் ஒரு சேர்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுதாவும் சுதாவோட ஹஸ்பண்டுமே பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்ததும் இங்க விஜயா, ஐயோ சமந்தி, எனக்கு இதுலலாம் விருப்பம் கிடையாது, நீங்களே சந்தோஷமா இருங்க, ஆளை விடுங்க. என்ன சம்மந்தி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல இதை ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நல்ல டான்ஸ் ஆடுங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விருப்பத்துக்கு மாறா கட்டாயத்தோட அங்க ஸ்ருதியோட அம்மா விஜயாவோட கையை பிடிச்சி இழுக்க, விஜயாவுக்கு வந்த கோவத்துக்கு கையை உதறி தள்ளிட்டு, நீங்களாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இது குடும்பமா இல்ல லாட்ஜா, இப்படி பொம்பளைங்கள்ல இருந்து ஆம்பளைங்கள்ல இருந்து குடிச்சிட்டு இப்படி கும்மாலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சே தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் முன்னாடி இங்க ஸ்ருதியோட அம்மாவையும் அப்பாவையும் அவமானப்படுத்த இங்க விஜயா ரொம்ப கோவத்தோடவே ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. ரூமுக்குள்ள போன விஜயாவோ, இப்படி ஒரு குடும்பத்துல நாம ஏதோ வசதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டுமே, தேவையில்லாம இங்க வந்தது நம்மளோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அனாதையா ஃபீல் பண்ணி இங்க விஜயா ரூமுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயாவால அவமானப்பட்ட ஸ்ருதியோட அம்மாவையும் அப்பாவையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே, என்ன இது உங்களோட சம்மதியா இப்படி பேசிட்டு போறாங்க, சே இதுக்கு தான் நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆளுங்கள்ட்ட சம்மந்தம் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இன்னொரு நமக்கு ஈக்குவலா இவங்க ஆடி இருப்பாங்க பாடி இருப்பாங்க, எங்கேயோ போய் லோக்கல்ல சம்மந்தம் வச்சதுனால தானே நம்மளை பத்தி புரிஞ்சுக்காம உங்களையும் கேவலப்படுத்தி பேசிட்டு போறாங்க, சரி நான் கிளம்புறேன் சுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தவங்களுமே அங்கிருந்து கிளம்பி போக, இன்னொரு பக்கம் அவங்க முன்னாடி அவமானப்பட்ட இங்க ஸ்ருதியோட அம்மா சுதா இருந்துக்கிட்டு, போதுமா இந்த பொம்பளை வந்ததுல இருந்து நம்மளை அவமானப்படுத்துறது மட்டும்தான் மிச்சம், ஏதோ நம்மளோட மவளுக்காக இந்த வீட்டுல இந்த பொம்பளைய விட்டு வச்சிருந்தா கடைசியில சாப்பாட்டுல குறை சொல்லுது, டீ கொடுத்தா குறை சொல்லுது, இப்போ என்னன்னா இத்தனை பேர் முன்னாடி நம்மளையே அவமானப்படுத்திட்டு போகுது, இது மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியல, இல்லங்க இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது, முதல்ல ஸ்ருதி வரட்டும், இவளை முதல்ல இங்க இருந்து அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதா ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே இங்க ஸ்ருதியோட அப்பா இருந்துகிட்டு, இங்க பாரு சுதா, எனக்கும் இந்த பொம்பளை இங்க வந்ததுல இருந்து சுத்தமா பிடிக்கலதான், ஆனா இந்த பொம்பளைய நாமளா இந்த வீட்டை விட்டு அனுப்பவே கூடாது, இந்த பொம்பளைக்கு நாம சரியான பாடம் கத்து கொடுத்துதான் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், அதே மாதிரி நாம அனுப்பிட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம மவளை பத்தி தெரியும்ல, மாப்பிளையும் மவளும் நம்மளதான் தப்பா புரிஞ்சுப்பாங்க, சொல்றத புரிஞ்சுக்க, நான் சொல்ற மாதிரி நீ பிளான் பண்ணு, நம்மளோட பீரோல இருந்து 1 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போய் மறைச்சு வை, நாம காணோம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் இந்த அம்மாவை போலீஸா வந்து இந்த விஜயாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மவளுக்கும் நம்ம மேல கண்டிப்பா சந்தேகமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஸ்ருதியோட அப்பாவுமே அங்க சுதாவோட ஒரு பெரிய திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த மாதிரியே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸுமே இங்க வீட்டுக்குள்ள வந்த அங்க போலீஸை பார்த்ததும் இங்க ஸ்ருதி இருந்துகிட்டு, அச்சா என்னாச்சா, போலீஸ்லாம் வந்திருக்கு, மவளே இரு மவளே, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன எதுன்னு சொல்றேன் சார், நீங்களே இந்த வீட்டு ஃபுல்லா தேடி பாருங்க சார், பணத்தை காணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டா தூக்கி அங்க ஸ்ருதியோட அப்பா பேச உடனே இங்க ரவி இருந்துகிட்டு, என்ன ஸ்ருதி பணத்தை காணும்னு பேசுறாங்க, தெரியல ரவி, எனக்கே அதான் குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட யோசிச்சுக்கிட்டு இருக்க அதே நேரம் இங்க விஜயா ரூமை விட்டு வெளியே வராங்க. வீட்டுக்குள்ள வந்த போலீஸுமே ரூம் எல்லாம் தேடி பார்க்க அதே சமயம் விஜயாவோட ரூமுக்குள்ள போய் அங்க பணம் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்க அதே நேரம் விஜயா படுத்துக்கிட்டு இருந்த கட்டிலுக்கு பெட்டுக்கு கடியில அங்க 1,00,000 ரூபாய் பணத்தை இருக்கிறத பார்த்ததும் அங்க கான்ஸ்டபிளும் எடுத்துட்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் இந்த அம்மாவோட ரூம்ல 1,00,000 ரூபாய் பணம் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அதை பார்த்ததும் இங்க ஸ்ருதியோட அப்பா இருந்துகிட்டு, ஆமா ஆமா இது ஏன் பணம் தான், என்ன சம்பந்தி அம்மா, உங்களோட ரூமுக்குள்ள 1,00,000 ரூபாய் பணம் எப்படி வந்தது, எனக்கு கஷ்டமா இருக்கு, கை செலவுக்கு பணம் வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தா நானே உங்ககிட்ட கொடுத்துருப்பேனே, அதுக்காக இப்படியா வந்த வீட்டுக்குள்ளேயே பணத்தை திருடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதியோட அப்பா பேச இதை கேட்டதும் இங்க விஜயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உடனே அங்க இருந்த ஸ்ருதி இருந்துகிட்டு, அச்சா என்னாச்சா இதெல்லாம், என்னோட ஆண்டி பணத்தை எடுத்திருப்பாங்களா, அவங்களாம் பணத்தை எடுத்திருக்க மாட்டாங்க, இங்க பாரு மாவளே, உன் கண்ணு முன்னாடி தானே கான்ஸ்டபிள் போய் பணத்தை எடுத்துட்டு வந்து நீட்டாரு, நாங்க என்ன பொய்யா சொல்றோம், பாரு இவங்க நம்மளோட பணத்தை திருடி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஸ்ருதியோட அப்பா பேச இத பார்த்துக்கிட்டு இருந்த சுதாவோ, என்ன சம்பந்தி, ஏதோ இருக்க இடம் இல்ல, சாப்பிட சாப்பாடு இல்லைங்கிறதுக்காக தான் என் மாப்பிள்ளைக்காகவும் என் மவளுக்காகவும் உங்களை இந்த வீட்டுக்குள்ள விட்டோம், சரி சாப்பாட்டுல தான் குறை சொல்றீங்கன்னு பார்த்தா இப்படி பணத்தை திருடி எதுக்காக இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்ருதியோட அம்மாவுமே விஜயாவை பார்த்து கேட்க விஜயாவுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி அங்கேயே அழுதுகிட்டு இருக்க ரவி கிட்ட வந்து, ரவி என்ன ரவி, நான் பணத்தை திருடி இருப்பேனா, இல்ல ரவி நான் பணம்லாம் திருடவே இல்லை, நேற்று ராத்திரி ரூமுக்குள்ள போன நானு, அதுக்கப்புறம் நான் ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை, இவங்க தான் ஏதோ திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அழுதுகிட்டு இருக்க உடனே ரவி இருந்துகிட்டு, அங்கிள் ஆண்டி என்னோட அம்மா இப்படியெல்லாம் பணத்தை திருடுறவங்களே கிடையாது, என்ன மாப்பிள்ள உங்க கண்ணு முன்னாடி தான் கான்ஸ்டபிள் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு, நீங்களும் அவளும் நம்பவே மாட்டேங்கிறீங்களே, யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கு என்னோட பணம் தேவை, இவங்க தான் பணத்தை எடுத்திருக்காங்க, நீங்களே ஆதாரத்தோட பாத்தீங்களே, இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த இங்க ஸ்ருதியோட அப்பாவோ கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த இன்ஸ்பெக்டருமே விஜயாவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போறாங்க. விஜயாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போன கொஞ்ச நேரத்துல இங்க இருந்த ரவியுமே அங்க முத்துக்கு போன் பண்ணி வீட்டுல நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அங்க முத்துக்கிட்ட சொல்ல, ஏய் முட்டாள் ரவி, அம்மாவை ஸ்டேஷன்ல புடிச்சிட்டு போற வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, அம்மா என்ன பணத்தை திருடுறவங்களா, ஐயோ முத்து, நான் எவ்வளவோ அங்கிள் கிட்டேயும் ஆண்டி கிட்டேயும் சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவங்க ஏன் தான் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கே புரியவே இல்லை, ஸ்டேஷனுக்கு வந்துடு முத்து, எனக்கே ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க போனை வைக்க உடனே முத்து பதட்டத்தோட அங்க இருந்த மீனா கிட்ட, மீனா உங்ககிட்ட 1,00,000 ரூபாய் பணம் இருக்குமா, இருக்குங்க, நான் கடன் அடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா பூ கட்டி பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன், என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட மீனா கேட்க உடனே முத்துவுமே நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல, என்னங்க இது, இதோ பணம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் இங்க மீனா பணத்தை எடுத்துட்டு வந்து முத்துக்கிட்ட கொடுக்க முத்துவும் மீனாவும் நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போறாங்க. அங்க இருந்த முத்துவை பார்த்ததும் இங்க விஜயாவோ, முத்து முத்து என்னை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வந்துடுடா, பாருடா நான் பணத்தை திருடன்னு சொல்லி அந்த ஸ்ருதியோட அப்பாவும் அம்மாவும் என்னை ஸ்டேஷன்ல பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க, நான் பணத்தை எடுத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா அங்க முத்துவை பார்த்து கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்க அதே நேரம் இங்க ஸ்ருதியும் ரவியும் அங்க ஸ்டேஷனுக்கு உள்ள வராங்க. என்ன பல குரலு, என் அம்மாவும் வீட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு தானே வந்தாங்க, அவங்களுக்கு இந்த நிலைமை வர வரைக்கும் நீங்க 2 பேரும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து ரொம்ப கோபத்தோட ஸ்ருதி கிட்ட கேட்க, முத்து நான் என்ன பண்ணட்டும் முத்து, என் அச்சாவும் அம்மாவும் சுத்தமா நான் சொல்ற பேச்சை கேட்கவே இல்லை, எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு தெரியல, நானே அவங்க கிட்ட சத்தம் போட்டுட்டு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதி பேசிக்கிட்டு இருக்க உடனே அங்க முத்துவுமே ஒரு வக்கீல வச்சு அங்க ஜாமீன்ல விஜயாவும் வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க.
வெளியே வந்ததும் இங்க விஜயா அங்க முத்துவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப நன்றி முத்து, நீ மட்டும் இல்லனா என்னால வெளியே வந்தே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இங்க மீனா இருந்துகிட்டு, என்னங்க இந்த பணத்துக்காக தானே அத்தை மேல திருட்டு பழிய போட்டு ஜெயிலுக்குள்ள அனுப்ப பார்த்தாங்க, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் முதல்ல ஸ்ருதியோட அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொல்ல, உடனே இங்க முத்து விஜயாவை அழைச்சிக்கிட்டு மீனாவையும் அழைச்சிக்கிட்டு நேரா அங்க ஸ்ருதியோட அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த முத்துவோ அங்க விஜயாவை உள்ள கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி, இந்தாங்க இந்த 1,00,000 ரூபாய் பணத்துக்காக தானே என் அம்மா மேல தேவையில்லாம திருட்டு பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப பாத்தீங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க, உங்க வீடு தான் முக்கியம்னு சொல்லி என் அம்மா இங்க வந்தது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா முன்னாடியே அங்க முத்து ரொம்ப கோவத்தோட ஸ்ருதி அப்பா அம்மா கிட்ட பேச, உடனே ஸ்ருதி அப்பா இருந்துகிட்டு, இங்க பாருப்பா, நாங்க ஒன்றும் ஆதாரம் இல்லாமலாம் பேசல, பணத்தை காணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், கடைசியில் பார்த்தா உங்க அம்மாவோட ரூம்ல தான் இருந்தது, நாங்க என்ன தப்பாவா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அப்பா பேசிக்கிட்டு இருக்க, உடனே விஜயா இருந்துகிட்டு, இல்ல முத்து, இவங்க போய் சொல்றாங்க, நேத்து ராத்திரி இவங்க ஏதோ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த நேரமா பார்த்து என்ன குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறதுக்காக இதோ இருக்காங்களே இந்த ஸ்ருதியோட அம்மா என்னை கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டு நான் ரூமுக்குள்ள போயிட்டேன், அந்த கோவத்துல தான் என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக என் மேல திருட்டு பழிய போட்டிருக்காங்க, இது எனக்கு நல்லாவே தெரியும் முத்து அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, உடனே ஸ்ருதி இருந்துகிட்டு, அச்சா என்னாச்சா இவ்வளோ ஒரு பெரிய கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கீங்க, ஆன்ட்டிக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா, ஏன் உங்களுக்கு இன்னொரு நாள் பார்ட்டி வச்சிருக்க முடியாதா, இல்லை பார்ட்டி இருந்தா நீங்க என்ஜாய் பண்ணியிருக்க வேண்டியது தானே, எதுக்காக ஆன்ட்டியை கூப்பிட்டு அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி நடந்திருக்கீங்க, இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லை வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஒரு பக்கம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, உடனே சுதா இருந்துக்கிட்டு, போதும் நிறுத்திடி, உனக்காக உன் மாமியாரை இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சா என்னமோ எங்கள் பணத்தை திருடினதும் இல்லாமல் நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன எங்களுக்கு மவளா இல்லை அவங்களுக்கு மவளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியோட அம்மா பேச, ஐயோ நான் பணத்தை திருடவே இல்லை 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 அப்படின்னு விஜயா அங்கேயே கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்க, உடனே மீனா இருந்துக்கிட்டு, அத்தை நீங்கள் பணம் எடுக்கலன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இவங்க ஏதோ புரியாம உங்கள் மேலே பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இப்படி ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க, அழாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் ஆறுதல் சொல்ல, உடனே முத்து இருந்துகிட்டு அந்த பணத்தை தூக்கி விசிறி அடிச்சு, இன்னொரு தடவை என் அம்மாவை பத்தி யாராவது தப்பா பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், அம்மா நீங்க இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், மீனா வா அம்மாவை அழைச்சிக்கிட்டு நாம இங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து முத்து கிளம்ப, உடனே ரவியும் ஸ்ருதியோ, டே முத்து அம்மா வேண்டாமா இங்கே இருங்க, இல்லடா நான் இருக்க மாட்டேன், நான் மீனா வீட்டுக்கே போறேன், முத்து என்னை நீ அங்கேயே கூட்டிட்டு போயிடு, இங்க இனிமே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா அங்க மீனாவுமே ஆறுதல் சொல்லி அங்க விஜயாவை அழைச்சிக்கிட்டு போறாங்க.